22 ஆண்டுகள் மதிப்புக்குரிய வைகோவுடன் தொடர்ந்து பயணித்த மல்லை சத்யா அவர்கள் துரை வைகோவின் வரவால் மதிமுகவில் ஏற்பட்ட கருத்து மோதலால் துணை பொதுச் செயலராக இருந்த மல்லை சத்யா நீக்கப்பட்டார். இதனையடுத்து தனது ஆதரவாளருடன் சேர்ந்து புதிய கட்சியை தொடங்க திட்டமிட்டார். இந்நிலையில் புதிய கட்சியின் தொடக்க விழா சென்னை அடையாறு முத்தமிழ் பேரவையில் நடைபெற்றது. அப்போது மல்லை சத்யா முன்னிலையில் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் திருப்பூர் துரைசாமி திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியின் பெயரை அறிவித்தார். கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக மல்லை சத்யா அறிவிக்கப்பட்டார். இணை ஒருங்கிணைப்பாளராக கரத்தே பழனிசாமி, முதன்மை செயலாளராக வல்லம் பசீர் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சமூக நீதி, இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்போம் உள்பட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் மல்லை சத்யா நிருபர்களிடம் கூறுகையில், விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எங்களை சந்தித்தால் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற வாய்ப்பு உள்ளது. எனவே அதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். மேலும் திராவிட வெற்றிக் கழகம் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் உள்ள திராவிட மக்களின் முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேலும் கம்யூனிஸ்டுகளும், இஸ்லாமிய தோழர்களும், தலித் இயக்கங்களும், பாட்டாளி சொந்தங்களும், அனைத்து மக்களும் தனது திராவிட வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீதிமன்றத்தில் போராடினவர், அதே போல் ஸ்டெர்லைட் ஆலையை நிறுத்துவதற்கு நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்திற்கு அவர் வழக்கறிஞராக சிறப்பாக வாதாடுகின்றார். அந்த வாதங்களுக்கு நல்ல தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் நிபந்தனை ஆதரவு அதற்கு முன்பாக தான் தலைநகர் சென்னையில் 6